ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தரமான வாழை இலையில் நம்ம ஃபேமிலியாக சாப்பிட்லாம் அப்படின்னா என்ன மாதிரி ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மொச்சக்காய் பொரியல் ரெடி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு கடலப்பருப்பு போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் நிறைந்த சுண்டல் ரெடி பண்ணிக்கோங்க. அது தாளித்து ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் மேக்ஸிமம் வாழைக்காய் கண்டிப்பாக இருக்கணுங்க. வாழை இலை வெஞ்சனம் வைக்கிறம்போது வாழைக்காய் பொரியல் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் சாதம், பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய், ரசம், சாம்பார் வேணாம். ஏன்னா நம்ம பருப்பு சேர்க்குறோம் இல்லையா, அதனால் சாம்பார் தேவைப்படாது. அதுக்கு பதிலாக ரசம், மோர் வச்சுக்கலாம் சூப்பராக. வேணும்னா ஆப்ஷனாக உளுந்தம்பொடி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ஹெல்த்தியாக ரெடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த பருப்பு பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு கிடையாதுங்க. இது மொச்சப்பயிரை ஊற வச்சு பிதுக்கு பருப்புன்னு சொல்லுவாங்களா, அந்த பருப்பு. இந்த மாதிரி நீங்கள் தரமாக ஹெல்த்தியாக வாழை இலை சூடாக போட்டு பியூரான நல்லெண்ணெய் ஊற்றி நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. அதாவது ஃபெஸ்டிவல் நம்ம இந்த மாதிரி நம்ம சமையல் பண்ணி சாப்பிடும்போது பசங்களுக்கு இது இப்படி தான் ஒரு ஃபெஸ்டிவல்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத அவங்களுக்குமே கற்றுப்பாங்க. ஹெல்த்தியாக ட்ரை பண்ணலாம்.